வணக்கம். சமீப காலமாக தந்தை பெரியார் அவர்களை வசைபாடுவதற்கு என்றே அமைக்கப்பட்ட, இன்னும் சொல்வதாக இருந்தால் உருவாக்கப்பட்ட, இன்னும் சொல்வதாக இருந்தால் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒருவர் தமிழகத்திலே இப்போது பெரியாரை பற்றி பேசி பேசி செருப்படி வாங்கியதற்கு பின்னால் சற்று அமைதியாக இருப்பது போன்று தோன்றுகிறது. தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு தமிழகத்திலே நாம் புறந்தள்ளுவோமோ அந்த அளவுக்கு தமிழகத்திலேயே கால் ஊன்றி ஜாதிய வெறியினை மீண்டும் கொண்டு வந்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு யார் துணையாக இருப்பார் என்று சொன்னால் அதற்கு தகுதியானவன் நிச்சயமாக தமிழ்நாட்டு சார்ந்தவனாக இருக்க முடியாது. வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திலே வந்து குடியேறியவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரை தேர்ந்தெடுத்து கேரளா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு பிழைப்பு தேடி வந்தவனை தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அவரும் தான் ஏற்றுக்கொண்ட, இன்னும் சொல்வதாக இருந்தால் தான் பெற்ற ஊதியத்திற்காக அவரும் ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு பல்வேறுபட்ட பொய்களை எல்லாம் சொல்லி பார்த்தார். அது எப்படி? இன்னொருவர் எழுதி கொடுத்ததை மேடையிலே வைத்துக்கொண்டு கண்ணை தாத்து அதை படித்து மேடையிலே தானாகவே பேசுவதை போன்று வீர முழக்கமிட்டார். அதனுடைய வெளிப்பாடு என்ன? தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றா? அம்பேத்கரோடு பெரியாரை இணைக்கலாமா? எப்போது சொல்லுகிறார்? 19வது நூற்றாண்டில் இருந்து தன்னுடைய சமுதாய புரட்சியை செய்து கொண்டிருந்தவரை பார்த்து 21வது நூற்றாண்டிலே ஒருத்தன் பேசுகிறான் என்று சொன்னால் தந்தை பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பூலேவை பற்றியும் அறிந்திருப்பானா? பூலே யார் என்றால் இவருக்கு என்ன தெரியும்? தந்தை பெரியாரை இவருக்கு எவ்வளவு நாள் தெரியும்? தந்தை பெரியாரிடத்திலே அடைக்கலமாக வந்து புகுந்து கொண்டு இப்போது அவரையே வசைபாடக்கூடிய வகையிலே ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒன்றா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒன்று சொல்லுவார். சமுதாயத்தில் மக்கள் தானாகவே புரட்சி செய்வார்கள் என்று சொல்லுவார். தானாகவே புரட்சி செய்வதற்கு ஒரு தலைமை வேண்டும் அல்லவா? ஒரு தலைமையின் கீழ்தானே ஒரு புரட்சி செய்ய வேண்டும். அந்த தலைமையை தாங்கியவர் தான் தந்தை பெரியார் என்பதை கூட எண்ணுவதற்கு உணர்வதற்கு நாதியற்றவனாக இருந்து ஒருவன் பேசுகிறான். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை 4 முறை தந்தை பெரியார் அவர்களை நேரடியாகவே சென்று சந்தித்திருக்கிறார். அவருடைய இல்லத்திலே சென்று சந்தித்திருக்கிறார். தந்தை பெரியாருடைய வரலாற்றில் தானாகவே முன்வந்து சந்தித்த ஒரு வரலாறு ஒன்று என்று சொன்னால் அது அம்பேத்கர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அம்பேத்கர் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். எந்த சூழலை என்று சொன்னால் இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கர் அவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அந்த இரட்டை வாக்குரிமை இருந்தால்தான் எங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகும். இந்த ஒரு இரட்டை வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் ஆதிக்க ஜாதிகளால் எங்களால் பொது இடங்களுக்கு வரவும் முடியாது. எங்களுடைய எண்ணங்களை பாராளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் பிரதிபலிப்பதற்குரிய வாய்ப்பே கிடையாது. எனவே இரட்டை வாக்குரிமை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தந்தை அம்பேத்கர் அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த கொள்கைக்கு இந்தியா முழுவதும் பெரிய ஆதரவு இருந்தது. அந்த நேரத்தில் பூனா சிறையில் மகாத்மா காந்தி அவர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறார். இந்த செய்தி காந்திக்கு தெரிந்த உடனேயே காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இரட்டை வாக்குரிமை என்பது ஓட்டு. சிறைச்சாலையில் இருக்கும் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் பலரும் அம்பேத்கர் அவர்களுக்கு பல கடிதங்களை எழுதுகிறார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரம் வாங்கி தருவதற்கு முன்னாலேயே தன்னுடைய ஆயுளை முடித்துக் கொள்ளக்கூடாது. எனவே தயவு செய்து உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பல இடங்களிலே இருந்து இது போன்ற கடிதங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சுற்றுப்பயணத்திலே இருக்கிறார்.
எங்கே சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார்? ரஷ்யாவிலேயே சுற்றுப்பயணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கருக்கு ஒரு கடிதத்தினை எழுதுகிறார். அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சியின் காரணமாகத்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஜாதிய கொடுமையில் இருந்து விடுபடுவதற்கு, தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த இரட்டை வாக்குரிமையால் கிடைக்க இருக்கிறது. எனவே தயவு செய்து அதிலிருந்து நீங்கள் பின்வாங்கிவிடக் கூடாது என்று ஒரு கடிதத்தினை எழுதுகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாருடைய கடிதத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருந்து வந்த பல்வேறுபட்ட அந்த அழுத்தத்தையும் மனதிலே கொண்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டில், உண்ணாவிரதம் இருந்து நான் மாண்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் தயாராக இல்லாத நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை பின்வலித்து கொண்டார்கள். அதனுடைய விளைவு இப்போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, அதே நேரத்திலேயே சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கிறதா என்று சொன்னால் இப்போதும் இல்லாத ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் டாக்டர் அம்பேத்கரை பற்றி சொல்வதாக இருந்தால், பெரியாரை பற்றியும் சொல்வதாக இருந்தால், வைக்கம் போராட்டத்தை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். வைக்கம் போராட்டத்தை தந்தை பெரியார் தலைமையேற்று நடத்தக்கூடிய நேரத்திலே அம்பேத்கர் அவர்களும் அந்த போராட்டத்திலே தன்னை ஆள்படுத்திக் கொண்டார். அதற்கு பின்னால் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். தந்தை பெரியாரை போன்ற ஒரு புரட்சியை நாம் இங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லி, குளத்திலே உயர் ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் நீர் அருந்த வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்ததை மாற்றி, அவர்கள் எல்லோரும் இந்த குளத்திலேயே குளிக்கலாம், நீர் அருந்தலாம் என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டினை கொண்டு வந்து ஒரு பெரிய போராட்டத்தினையை தொடங்கினார். அந்த போராட்டத்தை தொடங்கக்கூடிய நேரத்திலே அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்திலே நடந்ததனுடைய அந்த வீச்சுத்தான் நான் இப்போது இந்த போராட்டத்தை நடத்துகிறேன் என்று சொன்னார். தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. சில காசுக்காக வேண்டி நாடகம் ஆடக்கூடிய அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய புறம்போக்குகளுக்கு இதெல்லாம் தெரியுமா? நன்றி, வணக்கம்.